எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போற ரீடிங் என்ன அப்படின்னா, நீர் ராசிகளுக்குரிய ரீடிங். நீங்க வந்து கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசியா இருக்கீங்க அல்லது லக்னமா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாசம் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ரீடிங். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சிருக்கேன். பைல் 1 வந்து ஃபெதர், பைல் 1, பைல் 2 வந்து ஓம் பிரேஸ்லெட். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஃபர்தர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், white buffalo, number 88 abundance. ஸோ நீங்கள் வந்து 8 சீரீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய லக்கி நம்பர் 8ஆக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தசா புத்தி சனி தசை நடந்துட்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. பாங் அடிக்ஷன். ஸோ மறுபடியும் 8 வந்திருக்கு. ஸ்கார்பியோ இன்வெஸ்டிகேட் அப்படின்றத வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஓவரால் பாசிட்டிவான எனர்ஜி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய டிலேஸ் வந்து முடிய போகுதுங்க. ஸோ ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண குட் நியூஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயங்கள் உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய ஃபேமிலியில், உங்களுடைய பசங்க சார்ந்த விஷயத்தில், சிலருக்கு வீடாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நடக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு டிலே முடியாமல் போன விஷயங்கள் உங்களுக்கு வந்து சடனாக இந்த மாதம் வந்து நடக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி சொல்லணும் அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ கரண்ட்டாக நீங்கள் மிடில் ஏஜ் இருக்கலாம், இல்லை மிடில் ஏஜ் விட ஒரு 50+ இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ் பீரியட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு வசதி வாய்ப்பை வந்து பெருக்கியிருப்பீங்க. ஒரு ஹாப்பி லைஃப் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த கார்டே வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டேஜ் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க, கேரிங்காக இருக்கிறீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண ஒரு ஒரு எஃபர்ட்டாக இருக்கலாம் ஒர்க்கிங்கில், இல்லை நீங்கள் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், உங்களோட ஐடியாஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாதகமாக இருக்குது, யூஸாக இருக்குது. சிலருக்கு வந்து ஃபேமிலியிலனா மணி சார்ந்த விஷயத்துலேயும் உங்களால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு மிடில் ஏஜ் இல்லை அதுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு ஜாப் போயிட்டுருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய பிளானிங் வந்து ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்தில் எனக்கு தெரியுது. ஒரு உங்களுடைய எப்படி கொண்டு போகணும், எப்படி வந்து உங்களுடைய எக்கனாமிக்கலி நீங்கள் வந்து டெவலப் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. அதே மாதிரி அது வந்து ஒரு ஒரு அவசரப்படாமல் முடிவெடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு எனர்ஜி தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. அது வந்து உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாகவும் அங்கே தெரியுது. ஸோ அதர் திங் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க, ஒரு ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோக்கி போகிறீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சாய்ஸஸ், ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ இங்கே வந்து என்னென்னா பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு எதை வந்து சூஸ் பண்ணுறது, எது வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து ஒரு க்ரோத் இருக்குமோ, அது ஃபேவராக இருக்குமோ அதுதான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சில கன்ஃபியூஷனும் இருக்குது. என்ன வந்து பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க சிலரால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஆசை வார்த்தை அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து அவங்க சொல்கிற பேச்சு நீங்கள் கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்து சிலருக்கு வந்து அது வந்து ஒரு நம்பணும், பட் வந்து அவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியும் வருது. ஸோ இங்கே வந்து இந்த மாதம் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து சுதாகரித்து
ஒரு முடிவை எடுக்கணும். அது வந்து எப்படி இருக்கு, அந்த 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 டேர்ம்ஸ் எப்படி இருக்கு, அது வந்து ஒரு லாங் டேர்மா வருமா, அது வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஹெல்ப் ஆகுமா, அதுதான் வந்து நீங்க யோசிக்கணும். ஸோ எடுத்தோ கவுத்தோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ஆழம் தெரியாம வந்து கால வைக்காதீங்க. சான்சஸ் இருக்கு, நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சிலருக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் அங்க இருக்கும் பட்சத்துல மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ட்ரஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஓகே. ஸோ சிலருக்கு வந்து இது ஃபேமிலி சரௌண்ட்ஸ் கூட சொல்லலாம். சிலருக்கு வந்து ஒரு நம்புறது தான் இங்கே மெயினாக நம்புகிற விஷயம். நீங்கள் நம்புகிற விஷயம் எவ்வளோ தூரம் இருக்குது, அது வந்து உங்களுக்கு கை கொடுக்குமா, உங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே சமயம் இங்கே வந்து ஒரு விருச்சிகம் 8 நம்பர் வந்திருக்கனால ஹெல்த்தில் வந்து இது நீங்கள் மிடில் ஏஜ் இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிலருக்கு வந்து ஒரு ஒரு சளி ப்ராப்ளம் இருக்கலாம், சைனஸ், ஒரு கண் பிரச்சனை, ஒரு நீ பெயின், அந்த மாதிரிலாம் இருக்க தலைவலி, ஒரு 40+ அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு நெஞ்செரிச்சல், சிலருக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட காமிங்க. ஸோ ஹெல்த்தை வந்து ஒரு கேர் பண்ணுங்க. நிறைய ஒரு தண்ணி குடிங்க, ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதே சமயம் வந்து இங்கே அடிக்ஷன் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஓகே. ஸோ அடிக்ஷன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க. இந்த கார்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க, அதை தாண்டி ஒரு ஸ்டேஜ் நீங்கள் ஆசைப்பட்டது, ஒரு ஆசை வந்து ஒரு பேராசையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அது வந்து சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப், சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலி க்ரோத், சிலருக்கு மணி, புகழ், ஒரு அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனாக நம்ம வந்து நினைக்கிறது, ஒரு அது கிடைச்சே ஆகணும், அது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். சிலருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறது, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை ஏதோ வந்து எந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றது கூட சொல்லலாம். இது வந்து சில விதமான ஒரு சாப்பிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் சில அடிக்ஷனுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் லைஃப்பில் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அபண்டன்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ அதே சமயம் ஹெல்த்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அது அனதர் திங் சொல்லணும் அப்படின்னா ஒயிட் பஃப்லோ வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சொசைட்டி, ஒரு நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல, அதாவது வந்து ஒரு ஒர்க்கிங்கில், உங்களுடைய கம்யூனிட்டியில், சொசைட்டிக்குள்ளே நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இல்லை ஒரு ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. நல்ல விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சமுதாய சார்ந்தும் கூட உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எனக்கு தெரியுது. இல்லை அதுக்குரிய ஒரு விஷயங்கள் பண்ணிட்டுருக்கலாம், ஒரு ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அதுக்குரிய ஒரு 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 சமுதாய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து அவங்களுடைய வளர்ச்சியிலேருந்து உங்களுக்கு வந்து ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுடைய கார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதம் வந்து ஓவரால் ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ். உங்களுக்கு நெகட்டிவ் கார்ட்ஸ் அப்படின்னா 2 கார்ட் தான் உங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து அடிக்ஷன், இன்னொன்று வந்து ஹெல்த்து. ஸோ 2மே கேர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சில விஷயங்களில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாம். சில விஷயங்களில் வந்து மணியை வந்து ஒரு மணி வயசுலேயும் சரி, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வயசுலேயும் சரி, ஸோ எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதம். ஓகே. ஓகே, மற்றபடி குட். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பைல் 2 இந்த ஓம் பிரேஸ்லெட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து நான் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. இது வந்து ஓவராலாக உங்களுடைய ஒரு இன்னர், நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. நீங்கள் முன்னாடி எப்படி ஒரு விஷயம் நினச்சிங்க, இப்போ அந்த விஷயம் எப்படி மாறி இருக்கு, அந்த விஷயம்னால இப்போ நீங்கள் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட எனர்ஜி தான் இந்த உங்கள் பயனில் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து சிலருக்கு சூட் ஆகும், சிலருக்கு வந்து சூட் ஆகாதவங்க விட்டுருங்க. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஓகே. ஸோ என்ன வந்திருக்கு கார்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 10 of Swords. ஓகே. செகண்ட் கார்டு வந்து 10 of Cups.
ஸ்வெட் லார்ஜ். நம்பர் வந்து 99 கம்பேஷன். 7 நம்பர் லீப்ரா பேலன்ஸ். ஸோ நீங்கள் வந்து 7 சீரீஸ், 1 சீரீஸ், 4 சீரீஸ், 2 சீரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இல்லை கேது திசை நடந்துட்டு இருக்கிறதும் புத்தி நடந்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனலாக லார்ட் ஹனுமான் டெடிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, நல்ல வாய்ப்புகளை வந்து வந்த வாய்ப்பை வந்து நீங்கள் இழந்திருக்கீங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வருது. சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில், சிலருக்கு வந்து ஒர்க்கிங்கில். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு புரிதல் வேறு மாதிரி எடுத்திருக்கீங்க. அது வந்து இப்போ வந்து உங்கள் கையில் இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்க. ஒரு பர்சனாக சொல்லலாம், சுச்சுவேஷனாக சொல்லலாம். அதை வந்து விட்டு வெளியே வந்த அப்புறம் உங்களுக்கு ரியலைசேஷன் ஆயிருக்கு. இதுதான் உங்கள் லைஃப்பில் வந்து பாஸ்டில் நடந்த விஷயம். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இந்த பர்சன்ட்டையாக இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு அந்த ஆப்போசிட் பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப தூரம் விலகி போன மாதிரி எனக்கு ஃபீல். மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் அந்த பர்சன் உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருந்துருக்காங்க. அவங்கள நீங்கள் நம்பலை, இல்லை வந்து அந்த டைம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க நம்பிக்கையை வந்து நீங்கள் இழந்திருக்கீங்க. அதனால இப்போ வந்து வருத்தப்பட்டு நோ யூஸ். உங்களுக்கு அதுதான் இங்கே வந்து கார்ட்ஸில் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு. ஸோ ஒரு 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 சுச்சுவேஷனை, ஒருத்தவங்களுடைய அன்பை வந்து செக் பண்ணுறது, ஒரு நம்பாமல் அவங்கள வந்து உதாசீனப்படுத்திருக்கிறது, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே கொடுத்துருக்குறது, அதுதான் உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு. சிலருக்கு ஒரு 20%, 30% இது மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பர்சனால நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் நடந்துருச்சு. அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து உங்களை, அதாவது ஒரு லாங் பீரியடாக கூட இருக்கலாம், உங்கள் மேலே ஹோப் வச்சு அந்த மாதிரி எனக்கு தெரியுது. சிலர் வந்து இங்கே வந்து ஒர்க்கிங்கில் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர் இருக்கலாம், பட் அவங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் இழந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே சிலருக்கு வந்து உங்களால் அவங்களுக்கு வந்து ஒரு டைம், ஒரு குட் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அவங்களோட. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் நீங்கள் வந்து கொடுக்கல. ஒரு என்ன சொல்கிறது, உத்தரவாதம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ஓகே, ஒரு உத்தரவாதம் தெரியல. அவங்க வந்து அதுதான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் இருக்கிறீங்க? 10 ஆஃப் கப்ஸாக இருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸாக இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருக்குங்க. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு நீங்கள் பிடிச்சோ பிடிக்காமலோ அந்த பர்சனுக்கு வந்து, இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு நன்மைகள் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ அது தோணுது. பட் இன்னொரு நான் சொல்லணும் அப்படின்னா, இது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதே சமயம் அந்த பர்சனும் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கும் இருக்குது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு ஒரு எஃபர்ட்டாக இருக்கட்டும், சப்போர்ட்டிவாக இருக்கட்டும், ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு டைமிங்காக இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலை, அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்கல, ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கீங்க, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கீங்க, ஒரு அந்த டைமிங்கை விட்டுட்டு இப்போ புலம்பி என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். இப்போ வந்து உங்கள் 2 பேருக்குமே ஒரு கான்டாக்ட் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் 2 பேருக்குமே மனசில் என்ன இருக்குது அப்படின்னா 10 ஆஃப் கப்ஸ் தான்.
அது வந்து டவுட்டே கிடையாது. 10 ஆஃப் கப்ஸ் தான் 2 பேருக்குமே. உங்களுக்கும் சரி, அந்த அந்த பர்சனுக்கு சரி. அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருந்திருக்காங்க. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் அவங்கள நினச்சி வருத்தப்படுறீங்க. பட் அவங்க வந்து கடந்து போயிருக்காங்க வெளியே. உங்களால் இப்போ வந்து அவங்கள ரீச் பண்ணவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்கள் கார்ட்ஸ்ல இருந்து வருது. ஸோ இங்கே வந்து சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சம்மந்தப்பட்டதில் இருக்க, இல்லை வந்து உங்களோட ஒர்க்கிங்கில் இருக்க ரிலேஷன்ஷிப்னா மெயினாக ஒரு லேடி ஒரு சம்மந்தப்படுறாங்க. அவங்களால ஒரு இவங்க வந்து ஒரு மூத்தவங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட ஈக்குவல் ஏஜ் இருக்கலாம். ஒன்று வந்து இவங்க தேர்ட் இன்ட்ரப்ஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்கிற பர்சனாக கூட இந்த பர்சன் இருக்கலாம். பட் இவங்களை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. அவங்க நினைச்ச ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலை. அதுவுமே நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து ட்ரஸ்ட் வைங்க. ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்காதீங்க, ஒரு ஹாஃப் மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது. ஒரு 100% இருந்தால் தான் உத்வேகம் கொடுக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சிலருக்கு வந்து 7 months 7 weeks 7 days 7 hours உங்களுடைய நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து சம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லணும் அப்படின்னா. ஸோ இனிமேல் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு ட்ரஸ்ட் வைங்க. அதில் வந்து ஒரு 100% டெடிக்கேஷன் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபர்தராக ஒரு பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம். மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். என்ன இதே மாதிரி பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, இது இந்த எனர்ஜி வந்து மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து இது மாற்றி கூட சூட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.